ஹாய், இந்த வீடியோவில் நம்ம ட்ரேசிங் எப்படி பண்ண போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம வந்து ஃபோனில் இருந்து எப்படி ஒரு பிக்சரை வந்து கிளாத்துக்கு எப்படி நம்ம மாற்றுறதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் இந்த மாதிரி நான் வந்து இது வந்து ஏ4 சீட்டில் A4 சைஸ் ஓகேங்களா. A4 சைஸில் இந்த மாதிரி ஒரு பிக்சரை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் வந்து கம்ப்யூட்டர் சென்டரில் கொடுத்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து இனி வர போகிற ஒர்க்கிலலாம் இந்த மாதிரி பெருசாக போடுங்க. நம்ம இப்போ ஃபோனில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு போன வீடியோவில் சொல்லி தந்தது கொஞ்சம் நீங்கள் குட்டி குட்டியாக போடுறீங்க பிக்சர்லாம். இனி போடுறத கொஞ்சம் பெருசாக போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும். போக போக உங்களுக்கு ஒர்க்கு வந்து நிறைய போட தான் கை திருத்தோம் ஓகேங்களா. கை திருந்தோம். அதனால நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு A4 சீட்டில் எடுத்துக்கோங்க ஓகேங்களா. ஓகே, இந்த மாதிரி எடுத்து இதை எப்படி நம்ம கிளாத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன்னு பார்ப்போமா. ஓகே, இப்போ வந்து நான் வந்து கார்பன் பேப்பர் வந்து நான் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். வேணால் கிளாத் வந்து ஒயிட் கலர், அதனால வந்து நான் வந்து ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இப்போதைக்கு ஒயிட்டு தான் எடுத்திருப்பீங்க, அதனால் ஒயிட்டை யூஸ் பண்ணுங்கள். நம்ம ப்ளவுஸ் பண்ணும்போது அந்த கிளாத்துக்கு ஏற்றாப்பில் நம்ம வந்து கார்பன் பேப்பர் எடுத்துக்கணும். இப்போ வந்து நீங்கள் வந்து டார்க்காக இருந்துச்சுன்னா ஒயிட் கலர் அந்த மாதிரி எடுத்துக்கணும். லைட் கலர்னால் இந்த மாதிரி ப்ளூ கலர் எடுத்துக்கோங்க ஓகேங்களா. ஓகே, இந்த மாதிரி இப்போ வந்து கார்பன் பேப்பரை நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ப்ளூ கலர் இருக்கா அந்த பிளெயினாக இருக்கிறத ஃபஸ்ட்டு கீழே வச்சுக்கணும் ஓகேங்களா. அது வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பிக்சரை வச்சுக்கோங்க ஓகேங்களா. இப்போ வந்து நீங்கள் வந்து இது வந்து ஒரு யூஸ்க்குங்கிறதுனால இந்த மாதிரி வச்சா போதும். சப்போஸ் வந்து இதே வந்து நீங்கள் ப்ளவுஸில் பண்ணுறீங்க அப்படின்னாக்கி நம்ம வந்து ஃபஸ்ட்டு கார்பன் பேப்பர், அதுக்கப்புறமா இந்த நம்ம வச்சுருக்க பிக்சர், அதுக்கப்புறமா ட்ரேசிங் பேப்பர் வச்சுக்கணும். நீங்கள் வந்து அது இன்னொரு வாட்டி இப்போ ஒரு ஃப்ளவரோ ஏதாவது ஒரு படம் வரைகிறீங்க, அது ப்ளவுஸுக்கு இன்னொருத்தங்க அதே மாடல் உங்கள்கிட்ட கேட்குறாங்க. அப்போ வந்து நீங்கள் இன்னொரு வாட்டி யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதுக்கு மேலே ட்ரேசிங் பேப்பர் வச்சுக்கோங்க ஓகேங்களா. நம்ம ஃபஸ்ட்டு கார்பன் பேப்பர் வைக்கணும், அதுக்கப்புறமா நம்ம வந்து பிக்சர் எடுத்துருக்கோம் இல்லையா இதை வைக்கணும், அதுக்கப்புறமா ட்ரேசிங் பேப்பர் வைக்கணும் ஓகேங்களா. நான் உங்களுக்கு ட்ரேசிங் பேப்பரை வச்சு சொல்லி தந்துட்டேன், கன்ஃபியூஷன் எதுவுமே வேண்டாம் ஓகேங்களா. இப்போது இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வரையணும் ஓகேங்களா. ஓகே, நீங்கள் வந்து இந்த மாதிரி வரையும் போது ஒரு கையை வந்து அந்த துணியில் வச்சுக்கோங்க, இன்னொரு கை வச்சு வரைஞ்சிக்கோங்க. கையை வந்து கடைசி வரைக்கும் எடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு எப்போவுமே வரையும் போது கண், மூக்கு, வாய் இந்த மூணையும் ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா வரைங்க ஓகேங்களா. நீட்டாக வரைங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக வரைகிறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க்கு நீட்டாக இருக்கும் ஓகேங்களா. அதனால் ரொம்ப பார்த்து நீட்டாக வரைங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, இப்போது நான் வந்து வரைஞ்சி முடிச்சிட்டேன். இப்போ இதை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ட்ரேசிங் பேப்பர் வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் இந்த பேப்பர் வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் கார்பன் சீட் ஓகேங்களா. நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி படிக்க விருப்பம் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. இந்த மாதிரி தான் ட்ரேசிங் பண்ணணும் ஓகேங்களா. ஓகே, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா. தேங்க்யூ.